இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் 1/2 கிலோ நாட்டுக்கோழி கறி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கிறலாம். ஒரு பேன் வச்சு நல்லெண்ணெய் ஆட் பண்ணி ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு ஆட் பண்ணிக்கலாம், பெருஞ்சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு பட்டை சோம்பு வகை தேவையான அளவு எடுத்து நல்லா வறுத்துக்கிறலாம். சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன், எடுத்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். 2 சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா வணங்கிக்கிட்டும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கணும். தக்காளியும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கிறலாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா வணங்கினதுக்கப்புறம் தேங்காய் சில்லை ஆட் பண்ணிக்கிறலாம். அவ்வளோதான், இதை அப்படியே ஆற வச்சிடலாம். அதே பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ஆட் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி வணக்கி விட்டுக்கிறலாம். அவ்வளோதான், ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்த நாட்டுக்கோழி எடுத்து ஆட் பண்ணிக்கிறலாம். இதை நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கொதி வரட்டும். நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை எடுத்து ஆட் பண்ணிக்கிறலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வீட்டில் அரைச்சி வச்சுருந்த மிளகாத்தூள் தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லெண்ணெய் விட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணால் நாட்டுக்கோழி குழம்பு கிராமத்து ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு டைம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.